வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கிச்சன் டீக்ளட்டர் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் டீப் க்ளீனாக பண்ணணும் அப்படின்னு நினச்சதுனால கொஞ்சம் ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் இருந்தது. அதனால் என்றைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு நாங்கள் பண்ணணும். அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லீவ் விட்ட உடனே நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சோம். அப்புறம் கொஞ்சம் வெக்கேஷன் அப்படி ஊருக்கெலாம் போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ அந்த டைமில் நம்ம பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 6 months ஒன்ஸ் ஒரு 4 months ஒன்ஸ் நம்ம கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும் கிச்சன். நான் கிச்சனில் ஃபேனும் போட்டிருக்கிறதுனால அதுலேயுமே நல்லா எண்ணெய் படிஞ்சு கொஞ்சம் கரையெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் கலட்டி நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு மாட்டினோன்னா நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக எப்போயுமே க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தாலும் அது சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் கிளம்ஸியாக திங்ஸ் எல்லாம் இருக்குது. நான் கொஞ்சம் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ரேக்கெல்லாம் இருக்குது இல்லையா, இது உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. நான் இப்போ காட்டுற மேக்ஸிமம் ப்ராடக்ட்ஸை நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வாங்குங்க. எனக்கு இந்த சர்வீஸ் ஏரியா, கிச்சன் இது ரெண்டுமே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துச்சு. க்ளீன் பண்ணும்போது நமக்கு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதை விட எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாகவும் நம்ம க்ளீன் பண்ண முடியும். அதனால நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணேன். ஏதோ ஒன்று மிஸ்ஸிங்காக இருக்கும். எப்போயுமே ஒரு சின்ன ரேக் மட்டும் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் அந்த ஒரு க்ளீன் பண்ண ஒரு திருப்தியே இருக்காது. அதனால எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். இது நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் ஒரு இமேஜினேஷன் இருந்தது. அது மாதிரி நம்ம க்ளீனாக வச்சா தான் மைண்டுக்கு ஒரு நல்லாயிருக்கு, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதனால நான் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். ஸோ அப்பப்போ ஏதாவது திங்ஸ் எல்லாம் எடுப்போம். அது அதே இடத்துல வைக்காமல் மாற்றி மாற்றி வைக்கும்போது உங்களுக்கு அதை தேடுற மாதிரியும் இருக்கும். ப்ளஸ் ஒரு பொருளுக்கு 2 பொருள் நம்ம வாங்குகிற மாதிரியும் இருக்கும். ஸோ மார்னிங் டைமில் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு பசங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு இது ஒரு ஃபேமிலி டைமாகவே நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கும் போது தான் தெரிஞ்சது இவ்வளவு ஷெல்ஃப்லலாம் டர்ட்டியாக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டெய்லியுமே பிஸியாக இருக்கிறதுனால நம்ம குக் பண்ணும்போது அதை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை கண்டுக்கவே மாட்டோம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஐட்டமையும் எடுத்துகிட்டு பார்க்கும்போது தான் ஐயோ இவ்வளோ டஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாகவே இருந்தது. ப்ளஸ் சில ஐட்டம்ஸ்லாம் 2 பாக்ஸில் சம்டைம்ஸ் போட்டு வச்சுருந்துருப்போம். அதெல்லாம் பார்க்குறதுக்கும் சில ஐட்டம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். பட் யூஸ் பண்ணாமலே இருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சுக்கு பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுருந்தேன். அதெல்லாம் அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கவே இல்லை. நான் பார்க்கும்போது தான், க்ளீன் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஐயோ வாங்கி வச்சுருந்தோம், இதை நம்ம அவ்வளோவா குக்கிங்க்கு யூஸ் பண்ணலையே, ரொம்ப அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம க்ரோசரி லிஸ்ட் எடுக்கும்போது நம்ம ப்ராப்பராக எடுக்கிறதுக்கும் இல்லை இவ்வளோ தேவைப்படலை அப்படின்றத நம்ம பார்த்துக்கிறதுக்கு எல்லாமே இந்த க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். க்ளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மேரி கோண்டோ புக் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ப்ளஸ் லைஃப் ஆடிட்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஒரு புக் படித்தேன். அதுலேயுமே நம்ம வீட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடிட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவை உள்ளது எது, தேவை இல்லாதது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுக்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த புக். ஸோ அதோட சம்மரி இன்னர் மேஜிக் லைப்ரரி சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நம்ம க்ளீனாக வச்சுக்கணும், நமக்கு தேவையில்லாத பொருளெல்லாம் வாங்கக்கூடாது, கொஞ்சம் மினிமலிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும், அந்த மாதிரியான எண்ணங்கள் எனக்கு ஏற்பட்டது. எப்பயுமே பார்த்திங்கன்னா குக்கிங் பண்ணும்போது ஏதாவது ஒரு ரேடியோ போட்டுட்டு ஸ்டேஷன் வச்சுட்டு நாங்கள் அதை கேட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு பாட்டு கேட்டுகிட்டே வேலை செய்யும் போது ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது, ஈஸியாக அந்த ஒர்க் பண்ணிட முடியும். ஸோ டிவி பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு ஆக்டிவிட்டியும் ஆயிரும். அதனால பசங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு நாங்கள் ஆளுக்கு ஒரு ஏரியா பிரிச்சுட்டு நாங்கள் செய்ய ஆரம்பிப்போம். நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாதது மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதெல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கிறதுக்கு எனக்கு இந்த க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது.
ஸோ டீப் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம என்டையராக எல்லா திங்ஸையுமே எடுத்துறது பெஸ்ட்டு. அப்போ தான் நல்லா க்ளீன் பண்ண முடியுது. இல்லைன்னா டஸ்ட்டு பட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் எல்லாமே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த ஷெல்ஃபில் போட்டிருக்க எல்லா இதுவுமே வந்து வாஷபிள் தான். நம்ம வந்து ஒன்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சில டைம் நியூஸ் பேப்பரே கூட போடலாம். இதுக்காக புதுசாக நம்ம வந்து இதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. நியூஸ் பேப்பர் கூட நம்ம போட்டுக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை வந்து நம்ம மாற்றணும், அது வந்து பார்த்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஸ்டவ்வை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதனால அது வந்து ஒரு ஓல்டு சாரீ போட்டு மூடிட்டு நாங்கள் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் சம்மர் டைமில் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் வெயிலும் அதிகமாக இருக்கும், நமக்கு கொஞ்சம் ஸ்வெட்டாகவும் இருந்தது. பட் பசங்க போர் அடிக்குதுன்னு சொல்லும்போது சரி அவங்களுக்கும் ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இது மைக்ரோவேவ் வச்சுருந்த அந்த ஷெல்ஃப் தான். இவ்வளோ டஸ்ட் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்னோடய சின்ன பையன்தான் ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு டஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பிடிக்கும். பெரிய பையனுக்கு அந்தளவுக்கு இந்த மாதிரி குப்பை அதெல்லாம் கொஞ்சம் அலர்ஜி, ப்ளஸ் அவனுக்கு அது பிடிக்காது. ஸோ அவன் வந்து மாப் பண்ணுறது அந்த மாதிரி க்ளீனிங் ப்ராசஸ்க்கு அவனும் ஹெல்ப் பண்ணான். சின்ன பையன் வந்து கொஞ்சம் அடுத்து வேறு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களையும் இதிலெல்லாம் இன்வால்வ் பண்ணும்போது இது வந்து லேடிஸ் மட்டும்தான் செய்யணும், நம்ம வந்து செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்றைக்குமே நினைக்க மாட்டாங்க. ப்ளஸ் க்ளீனாக வச்சுக்கணும் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணமும் அவங்களுக்கு வந்து வரும். இப்போ நாங்கள் வெக்கேஷன் போயிட்டு ஒரு 2 months வந்து வீட்டில் இல்லை. அந்த டைமில் இவ்வளோ டஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆகிடுச்சு. இதுவுமே வந்து ஒரு லிக்விட் வந்து வச்சுட்டு நம்ம வந்து டோர் கூட வாஷ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் எங்களுக்கு வுட் டோர் தான், இருந்தாலும் நம்ம வாஷபிள் தான். கொஞ்சம் ஈரமாக இருக்காமல் நல்லா வந்து தொடச்சிடணும் உடனே. இந்த ஹேண்டில்லாம் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அதனால கொஞ்சம் ஒரு மாதிரி ரஸ்ட்டு மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னும் அதை அப்படியே விட்டோன்னா அப்படியே துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எப்பயுமே வீடு வந்து க்ளீனாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இது ஒரு தெரப்பி மாதிரி. நிறைய பேர் வந்து என்ன மெடிடேஷன் பண்ணணும் அது இது அப்படின்னு சொல்லிட்டுலாம் யோசிச்சுட்ருப்பாங்க. நீங்கள் க்ளீனிங்கை பண்ணினீங்கனாலே உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும். கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பண்ணணும் எது பண்ணாலுமே. இது ஒரு டாஸ்க்காக நீங்கள் வந்து நினைக்காம உங்களுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸாக வந்து இதை நினச்சிக்கலாம். கொஞ்சம் என்றைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ, என்றைக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களோ அன்றைக்கி வந்து இதை எடுத்துக்கோங்க. இப்போது எங்கள் வீட்டில் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால எனக்கு வந்து ஒரு ஆஃப் டேயில் இது முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம மட்டுமே இதை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், இருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வைக்கணும், திருப்பியும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணி மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எப்படியும் 1 டேக்கு மேலே எடுத்துரும். நம்ம ரொம்பவே டயர்டாயிருவோம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து காஃபி போடணும், அப்புறம் நீங்கள் வந்து டின்னர் ப்ரிப்பேர் பண்ணணுங்கும்போது ரொம்பவே டயர்டாயிருவீங்க. அதனால உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள் கிச்சன் ரொம்ப பெருசு, இல்லை எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் ஆள் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஷெல்ஃபாக பண்ணுங்கள். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பேர்டனாக இல்லாமல் இது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் மட்டுமே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இது இழுத்து போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இந்த வேலையும் செஞ்சுட்டு அந்த வேலையும் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். என்ஜாய் பண்ண முடியாது. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ டஸ்ட்லேருந்து நம்ம வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆக்சுவலி எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இனி எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணும்போதும் எதெல்லாம் வைக்கணும், எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நீங்கள் ஒரு மைண்ட் மேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் வந்து பிளாஸ்டிக்லேருந்து அப்படியே கிளாஸ் வேர்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மாற்றுறாங்க. அப்படி மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் ரொம்ப அமௌண்ட் வந்து தேவைப்படும். ஏன்னா ஒரு 6 பீஸ் கிளாஸஸ் வாங்குறீங்க அப்படின்னாலே அதுவே ஒரு 600-700க்கு மேலே வந்து ரேட் சொல்கிறாங்க. நீங்கள் என்டையராக அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து டக்குன்னு கொண்டு வராதிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணலாம். ஒவ்வொரு மாதமுமே வந்து ஒரு செட் வாங்குங்க. அதுக்கு அடுத்த மாதம் என்ன தேவை
அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு செட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இது க்ளீன் பண்ண ஆரம்பிக்கும் போதே பசங்க வந்து இதெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா சன்ட்ரை பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் அதை வந்து இதில் போட்டுடுறேன். நீங்கள் நியூஸ் பேப்பர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். பட் இது மாதிரி ஒரு தடவை வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் மாற்றிக்கிறது ஈஸியாக இருக்கும். ஸோ என்கிட்ட வாங்கின மேட் வந்து கம்மியாக தான் இருந்தது. நான் ஒரு 3 செட்டு அப்படி வாங்கியிருந்தேன். ஒரு ப்ளூ கலர் ஃப்ளவர் போட்டதும், இன்னொன்று சாண்டல் கலர். அது 2லேயுமே இருந்ததை கட் பண்ணியெல்லாம் நான் வந்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இல்லை. ஸோ நெக்ஸ்ட் டைம் தான் வாங்கணும். எப்பயுமே ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பல தடவை வந்து யோசிங்க. அது எங்கே வைக்க போகிறீங்க, ஆல்ரெடி அந்த பொருள் இருக்கா, என்ன ரேட் சொல்கிறாங்க, சீப்பாக இருக்கா, நல்ல குவாலிட்டியாக இருக்கா, எவ்வளோ வருஷம் வரைக்கும் அது வரும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு எப்பயுமே வந்து பொருள் வந்து வாங்கணும். ஏன்னா ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு இன்னொன்று வாங்குறது நமக்கு அமௌண்ட் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. கிச்சனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லாங் மேட் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா குக் பண்ணும்போது, வெசல் வாஷ் பண்ணும்போது அந்த மேட்டில் வந்து நம்ம நின்றுட்டு பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ளூ கலரில் இருக்கிறதுலாம் டால் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர். ரொம்ப வருஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல குவாலிட்டிலையும் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இது. நான் வந்து ஒரு 2 செட்டுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வாங்கினேன். வாங்கி ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும். நல்ல டியூரபிலிட்டி இருக்குது. நம்ம வந்து வாங்குறதுனா வாங்கிக்கலாம். பட் இப்போது வந்து கிளாஸ்வேர் போகணுன்னு நினச்சதுனால இதோட மூடி மட்டும் அடிக்கடி வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு செட் ஆல்ரெடி எனக்கு டேமேஜ் ஆகி நான் தூக்கி போட்டுட்டேன். அது வரைக்கும் இருக்க பொருளை வச்சுக்கோங்க. அப்படியே மாற்றணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த பொருளை வந்து நம்ம வாங்கிட்டோம். வாங்கின பொருளை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து வேறு வாங்குறதுக்கு வந்து பார்க்கலாம். இது வந்து மாஸ்டர் குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்ட், அந்த க்ரீன் கலர் கண்டெய்னர். இதுவும் நல்லாயிருக்கு. இதில் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் சில்வரில் மாற்றணும்னு நினச்சிட்ருக்கேன். கொஞ்சம் நாள் கழித்து மாற்றணும். இப்போ சில்வரில் வந்து நான் வாசனை சாமான் அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். எப்பயுமே விஷ்லிஸ்ட்டில் ஒன்று இருக்கும். உடனே போய் நான் பை பண்ணிட மாட்டேன். அது எப்பயுமே ஒரு 4 மந்த்ஸ் 5 மந்த்ஸ் வச்சுருப்பேன். அது நிஜமாலே வாங்கணுமா, இல்லை எனக்கு வாங்கணுங்கிற ஏதோ ஒரு க்யூரியாசிட்டினால் நான் வாங்க போகிறேன்னா, இல்லை என்ன ஒரு டெம்ப்டேஷனா, அதை வந்து நான் பார்க்கணும். அதுக்காக நான் எப்பயுமே ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா ஒரு 4 or 5 மந்த்ஸ் அது அப்படியே விஷ்லிஸ்ட்டில் இருக்கும். அப்புறம் ரேட்டெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டே இருப்பேன். எது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவேன். ஏன்னா எப்பயுமே வாண்டா இல்லை நீடா அப்படின்றத பாருங்கள். நீடுன்னு இருக்கும்போது மட்டும் வாங்குங்க. இப்போ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான சாமான் வந்து கிச்சன்லேயும் வார்ட்ரோப்லேயும் தான் இருக்கும். இது 2 இடத்துல தான் நம்ம வந்து நிறைய வாங்கிட்டே இருப்போம். ஸோ இந்த 2 இடத்துல வாங்கும்போது கவனமாக இருங்க. கீழெல்லாம் வந்து மைக்ரோவேவ் குக் பண்ணுறதுக்கான ஐட்டம், கிளாஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் இது மிக்ஸி ஜார்ஸ் அதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். இங்கே வந்து கிளாஸ் ஐட்டம் வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த ஊறுகாய் பாட்டில் இதெல்லாமே வந்து நமக்கு வீட்டில் எப்போயுமே கிடைக்கிறது. இந்த செட் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். மீதி எல்லாமே பிளாஸ்டிக் தான் மேலே இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அது யூஸ் பண்ண முடியாத ஸ்டேஜ் வரும்போது தான் மாற்றணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மீதி எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஹார்லிக்ஸு, அப்புறம் லைன் டேட்ஸ் வந்தது, ப்ளஸ் ஹனி வாங்குகிற பாட்டில் அதெல்லாம் தான் மேலே இருக்குது. இந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியன் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஷெல்ஃபையும் டெடிகேட் பண்ணி அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என் மைண்டில் ஆக்சுவலி இப்படி தான் இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்த மாதிரி இல்லாததுனால எப்பயுமே கிச்சனுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்காகவே இருக்கும். மாற்றணும், அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணிகிட்டே இருக்கும். அந்த டாஸ்க்கை முடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இது எதுக்கு 3 இது வச்சுருக்கோம் அப்படின்னா, ரெகுலர் யூஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம பெட்ஷீட்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஒன்று, டோர் மேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை போடுறதுக்கு ஒன்று, அந்த மாதிரி 3 வந்து வாங்கியிருக்கேன்.
ஃபேனும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி மாட்டியாச்சு. இது வந்து ஒரு எங்கள் வீட்டில் 4 பேரும் ஹெல்ப் பண்ணதுனால தான் டக்குன்னு வந்து முடிஞ்சுது. இல்லைன்னா ரொம்பவே டைம் எடுக்கும் இது. எனக்கு ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிடும்போது எல்லாமே ரெடியாக எல்லாம் பக்காவாக பண்ணிட்டோம். ஒரு 8 ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 அந்த டைமில் வந்து முடித்தோம். ரொம்ப டயர்டாகவும் இருந்தது, ப்ளஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. நம்ம என்றைக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும்தான் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டாக ஒவ்வொரு ஷெல்ஃபாக வந்து நம்ம பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.